Hi friends, இந்த வீடியோல நம்ம exercise 1.6 அந்த solution full-ஆ பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி இந்த formulasலாம் தெரிஞ்சிருக்கணும். So n of a cross b equal to n of a into n of b. Next வந்து number of relations exist between a and b வந்து எவ்வளோனா 2 power pq formula. So number of relations exist between a and b வந்து 2 power pq. So relationsனா தெரியும், it is a subset of வந்து a cross b. So Pங்கிறது வந்து Aல இருக்கிற number of elements, Qங்கிறது வந்து Bல இருக்கிற number of elements. So 2 power PQங்கிறது number of relation exist between A and B including null relation. Null relation என்னன்னு தெரியும், relation with no element தான் வந்து null relation. So எப்படி empty set is subset of every set ன்னு சொல்றோமோ அது மாதிரி null relation இல்லைன்னா empty relation is subset of all relations ன்னு சொல்லுவோம். So இப்போ a equal to 1 2 3 இருக்குன்னா so இது ஓகே, number of relationsக்கு formula 2 power pq, n of a வந்து p, n of b வந்து q. நெக்ஸ்ட் வந்து ஒன் வேர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்செட்னா என்ன, ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னு தெரிஞ்சாதான் ஒன் வேர்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ a equal to 1 2 3 இருக்கு அப்படின்னா ஸோ இதோட சப்செட்ஸோட நம்பர்ஸ் எவ்வளவு அப்படின்னா வந்து 2 power n of a. ஸோ 2 power n of a இங்கே 3னா 2 power 3 வந்து 8. ஸோ 8 சப்செட்ஸ் இருக்கும் இதில். ஸோ சப்செட்ஸ்னா என்னன்னா இப்போ வந்து இப்போ 2,3 இஸ் சப்செட் ஆஃப் 2,3. சப்செட்னா இந்த மாதிரி ஒரு சி மாதிரி இப்படி போடுவோம் ஃப்ளாட்டாக, தென் அது கீழே ஒரு கோடு போடுவோம். சப்செட்னா என்னன்னா இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து சப்செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே 2 இஸ் சப்செட் ஆஃப் 2,3, ஏன்னா இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த செட்டுக்குள்ளே இருக்குது, ஸோ அதனால சப்செட். Next 2,3 is proper subset of 2,3,4. ப்ராப்பர்னா இந்த கீழே இருக்க கோடு வராது. அப்படின்னா என்னன்னா இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸும் இங்க இருக்கணும், அதை விட எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸும் இருக்கணும். இப்போ அதாவது இந்த 2,3 கம்பல்சரி இங்க இருக்கணும், தென் அதை விட ஒரு எலிமெண்ட்டாவது எக்ஸ்ட்ரா இருக்கணும். 2-3 எலிமெண்ட் இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாவது இதை விட எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதாவது இதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் விட இதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து கிரேட்டராக இருந்தால் தான் நம்ம அதை ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 2,3 இஸ் நாட் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் 2,3, ஏன்னா இங்கே வந்து என் ஆஃப் ஏவும் இந்த திங்கும் பியும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கக்கூடாது, ஸோ இதை விட இது கிரேட்டராக தான் இருக்கணும். ஸோ இப்போ இது இஸ் நாட் ப்ராப்பர் சப்செட். ஸோ சப்செட்னா கீழே கோடு வரும், ப்ராப்பர் சப்செட்னா கோடு வராது. ஸோ சப்செட்னா ஈக்குவலாக கூட இருக்கணும், 2 ஈக்குவல் செட்ஸாக கூட இருக்கலாம், பட் ப்ராப்பர் சப்செட்டுக்கு அப்படி இருக்க முடியாது. சப்செட்னா இந்த ஆல் த எலிமெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு தட் செட் தான் நம்ம சப்செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் செட்ஸ்னால் இதை விட 1 கம்மியாக வரும். ஸோ 8 - 1 7, ஏன்னா அந்த செட்டு வராது. இப்போ இதோட சப்செட்ஸ்லாம் என்னென்னா ஃபஸ்ட்டு எல்லா செட்லேயும் எம்டி செட் வந்து சப்செட், அதுக்கப்புறம் 1 வரும், தென் 2 வரும் இண்டிவிஜுவலாக. 1ங்கிறது இதோட சப்செட் தான், ஏன்னா இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் இதுக்குள்ளே இருக்குது, மீன் 1 இதுக்குள்ளே இருக்கிறதுனால இட் இஸ் ப்ராப்பர் சப்செட். ஸோ 2 வரும், அதுக்கப்புறம் 3 சப்செட் வரும், தென் 1,2, நெக்ஸ்ட்டு 2,3, 2,3, then 1,3, so 1 2 3. ஸோ எத்தனை எலிமெண்ட்ஸ் வருது, 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 எலிமெண்ட்ஸும் வந்து இதோட சப்செட்ஸு. பட் ப்ராப்பர் சப்செட்னா எது வராது அப்படின்னா இது எல்லாம் வரும், இந்த 1 2 3 மட்டும் வராது. ஏன்னா 1 2 3 இஸ் நாட் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் 1 2 3. ஸோ அப்போ இது மட்டும் வராது, அதான் அதை டெலீட் பண்ணிட்டோம். ஸோ 8 - 1 7. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சாதான் இப்போ நம்ம ஒரு ஒன் வேர்ட் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி. அப்படின்னா ரிலேஷன்ஸ்னா 2 power pq, ஃபங்க்ஷன்ஸ்னா q power p. qங்கிறது f is from a to bல, bல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் வந்து q, ஏல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து p. ஸோ q power p தான் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு வந்து இஃப் n of a cross b equal to 6 அப்படின்னா இது என்ன ஃபார்முலா வரும், n of a into n of b. அப்போ n of a வந்து இங்கே என்ன இருக்குன்னா 2. ஸோ 2 into என்ன பண்ணால் 6 வரும் அப்படின்னா 3 தான். ஸோ 2 3s தான் இங்கே 6 வந்துருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 3. ஸோ இப்போ புது புக்கில் இதை ABCDன்னு மாற்றிருக்காங்க. ஸோ இது ஓல்டு புக்கு, அதனால 3ன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ 2020 வந்த புக்கில் இது ABCன்னு இருக்கும். ஸோ C ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் A equal to A, B, P, B equal to 2,3, C equal to P, Q, R, S. தென் இதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு A யூனியன் C கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டையும் யூனியன் பண்ணலாம். ஸோ யூனியன் பண்ணும்போது ஜாயின் பண்ணி எழுதுவோம். ஸோ ஏல இருக்கிறதையும் இங்கே A இருக்குது, இங்கே இல்லை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு B இருக்குது, இங்கே இல்லை எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட் P இருக்குது, இங்கேயும் இருக்குது, ஒரு தடவை எழுதிக்கலாம். தென் QRS வரும். ஜாயின் பண்ணி எழுதணும், ரெண்டில் இருந்தால் ஒரு தடவை எழுதணும். ஸோ இப்போ இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இது 6 இன்டூ பியில் எத்தனை இருக்குது? 2. ஸோ 6 2s 12 எலிமெண்ட்ஸ் வந்துருக்கணும் இதில். ஸோ இதோடைய கிராஸ் ப்ராடக்டோட எண்டில் வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் வரும்னா 12. ஸோ N of A union C into N of B. ஸோ 12 எலிமெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர், C ஆப்ஷன். நெக்ஸ்ட் திங் இது நல்லா கவனிக்கணும். A equal to 1, 2 இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 2. ஸோ இதுக்கு தான் நான் சொன்ன அந்த சப்செட் ப்ராப்பர் சப்செட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இங்கே ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், எல்லாமே ப்ராப்பர் சப்செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிரும். இப்போ A cross B அப்படின்னா A cross C அப்படின்னா 2 × 2 4 எலிமெண்ட்ஸ் எழுதணும். B cross D அப்படின்னா 16 எலிமெண்ட்ஸ் எழுதி அது வந்து அதுக்குள்ளே இருக்கான்னுலாம் கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது சிம்பிளாக போட்டுடலாம் பாருங்கள். இப்போ பியில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 4, சியில் வந்து 2, டியில் வந்து 4. ஓகே, இப்போ A cross C N of A into N of Cனா இங்கே 4 வரும். ஸோ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் B cross Dனா 16. ஸோ 4 எலிமெண்ட்ஸ் வந்து 16 எலிமெண்ட்ஸ்குள்ளே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் B cross D. ஸோ இது பண்ணிங்கன்னா B cross Dனா 16 வரும். இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் A cross C. A cross C 2 2s 4. அது எப்படி 16 எலிமெண்ட்ஸ் 4 எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா இது தப்பு, இது வராது. ஓகே, நெக்ஸ்ட் A cross B அப்படின்னா 2 × 4னா 8. இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் A cross D. அப்போது 2 × 4னா 8. ஸோ 8 எலிமெண்ட்ஸ் வந்து 8 எலிமெண்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடாது. ப்ராப்பர் சப்செட்னா இதில் 1ஆவது இருக்கணும், இங்கே 9ஆவது இருக்கணும். ஸோ இப்போ இதுவும் வராது, இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் D cross Aனா N of D into N of Aனா 4 2s 8 வரும். தென் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் B cross A அப்படின்னா இங்கேயும் 4 2s இங்கே வந்து 8 வரும். ஸோ இதுவும் தப்பு தான். ஏன்னா இந்த ப்ராப்பர் சப்செட்னா ஓகே, பட் ப்ராப்பர் சப்செட்னா இதை விட 1 எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே தப்பு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ தேர்ட் ஒன்றுக்கு A ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ புக் பேக் ஆன்சர் கரெக்ட். ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்கான்னு நமக்கு அரேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இந்த 3 ஆப்ஷனும் தப்பு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. செக் பண்ணிங்கனாலும் நீங்கள் கரெக்டாக வரும். A cross C இஸ் சப்செட் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் B cross D. ஸோ சப்செட் ப்ராப்பர் சப்செட் இந்த கான்செப்டில் தான் யூஸ் பண்ணுவோம். Next, if there are 1024 relations from set A. Set A எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5. So P is equal to 5. To a set B, then the number of elements of B. Then is Q கேட்குறாங்க. So நமக்கு தெரியும் number of relationனா 2PQ equal to என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 1024. So 2 power என்ன போட்டால் 1024 வரும்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ 2னா 5 1 2 வரும். 2னா 2 5 2s 10 மிச்சம் 1 6 இப்படியே பண்ணிங்கன்னா 2 power 10 வரும். இப்போ 2 power PQ equal to 2 power 10. அப்போ PQ equal to என்ன வரும்? 10. இப்போ நமக்கு இந்த P வேல்யூ தெரியும். ஸோ 5Q equal to 10னா Q equal to 10/5 என்ன வரும்னா 2. ஸோ ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Okay, next fifth one, the range of the relation R is equal to x, x square. எப்பவுமே இந்த செகண்டாக வரதான் கோடொமைனில் இருக்க இதுதான் வந்து செகண்ட் ஆர்டர் பேரில் வர்றது. ஃபஸ்ட்டு வர்றது டொமைனு, செகண்ட் வர்றது ரேஞ்ச். எப்போவுமே செகண்டாக வர்றது தான் ரேஞ்சு, அதில் நோ கன்ஃபியூஷன். பட் ஃபஸ்ட்டாக வர எக்ஸ் என்னன்னா எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13 கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரைம் நம்பர் ஸ்டார்டிங் வித் 2. ஸோ 2 3 5 7 தென் 11. அடுத்தது தான் 13 வராது. ஸோ நீங்கள் உடனே செகண்ட் ஆப்ஷன் எழுதிடக்கூடாது, தப்பு. ஏன்னா அது வந்து டொமைன். இப்போ கேட்டிருக்கிறது ரேஞ்ச். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர், இதோட ஸ்கொயர்ஸ் 4, 9, 25, 49, 121. ஸோ தேர்ட் ஆப்ஷன் சி ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து இஃப் த ஆர்டர் பேர்ஸ் ஆர் ஈக்குவல்னா ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ A + 2 ஈக்குவல் டு என்னன்னா 5. A + 2 ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட ஈக்குவேட் பண்ண வேண்டியதுதான். ஸோ 5. ஸோ +2 அந்த பக்கம் போனால் -2i. 5 - 2னா 3. ஸோ 3 வர ஒரே ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் தான். நீங்கள் அடுத்தது BA கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லை. இப்போ நீங்கள் அடுத்தது ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 2A + B ஈக்குவல் டு 4ன்னு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் A வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோன்னா 3. ஸோ 2 3s 6. 6 அந்த பக்கம் போனால் -6. ஸோ 4 - 6னா -2. ஓகே சார், எப்பவுமே ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிங்க. அது ஒரே ஒரு ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர்.
ஒருவேளை 3 இங்கே இருந்து இங்கே ஏதாவது ஃபர்ஸ்ட்ல 3 வந்துச்சுன்னா தான் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும், ஒய்யோ பியோ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் திங் பாருங்க, 7th one word. Let n of a equal to m and n of b equal to n, then the total number of non-empty relations that can be defined. Actually relations na 2 power pq, that is 2 power mn. Non-empty relations na adha empty set varakudadunganala -1. So C option da correct. First number of relations nanachu 2 power mn குறிச்சிராதீங்க, கேட்டிருக்கிறது non-empty relations. ஒருவேளை கொஸ்டின் பேப்பரில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கிரியேட்டடாக டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ்னு கேட்டால் 2 power mn தான் வரும். ஸோ இங்கே நான் எம்டினா எம்டி ரிலேஷன், தட் இஸ் நல் ரிலேஷன் வரக்கூடாதுன்னா 2 power mnலேருந்து 1 கழிச்சிடணும், மீன்ஸ் சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ 2 power mn -1. ஓகே, நெக்ஸ்ட் திஸ் ரெப்ரசன்ட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்னென்னா, இப்போ ஐடென்டிட்டி கார்டுனா என்னென்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிறது தான் அந்த கார்டில் இருக்கும். ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா அந்த நம்பரோடைய மேப் ஆகிறது தான் வந்து f is from a to a. டொமைனும் கோடொமைனும் சேமாக இருக்கும். ஸோ அந்த எலிமெண்ட்டோடையே மேப் ஆகிறது தான் நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்தாவே செகண்ட் ஆகிறது தான் ஃபர்ஸ்ட் வேல்யூவாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆகிறது தான் செகண்டுக்கு வேல்யூவாக இருக்கும். இப்போ a = 8, b = 6. ஸோ இங்கே ஏபி வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ a = 8,6 தான் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ கேட்கும்போது b, a எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிடலாம். b, a இப்போ 6,8 இந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதனால் கொஸ்டின்ஸை எப்போவுமே கரெக்டாக ரீட் பண்ணணும், அதுக்குரிய பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் எடுத்து எழுதணும். ஸோ இங்கே ஏ அண்ட் பின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 8 and 6. 8 ஏவோட வேல்யூ 8,8 இருந்தால் தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ 8,6. ஸோ ஏ ஆப்ஷன், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் 9th sum. லெட் a = 1 2 3 4 கொடுத்துட்டாங்க, b வந்து 4 8 9 10 கொடுத்துட்டு a function f is from a to bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ஆரோ டயக்ராம் போடணும். ஸோ இப்போ ஆரோ டயக்ராம் போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது டொமைன், இது வந்து கோடொமைன். ஸோ இதில் எல்லா எலிமெண்ட்ஸ் எழுதணும். ஸோ 1 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட் இதில் எழுதுக்கிறதுலாம் 4 8 9 10. இப்போ மேப் பண்ணுவோம். 1 எதுக்கு மேப் ஆகிருக்குன்னா 4. ஸோ 1 to 4 ஆரோ போட்டுருங்க. தென் 2 to 8. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 to 9. ஓகே, ஸோ 4 to 10. ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் தனித்தனியாக இமேஜ் இருந்தால் அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். தென் கோடொமைனில் எதுவுமே மிச்சம் இல்லைன்னா அது on-to ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இது 1-to-1 on-to. ஸோ பட் இங்கே 1-to-1 on-to மாதிரி, தட் இஸ் பைஜெக்டிவ். 1-to-1ஆகவும் இருந்து on-to-ஆகவும் இருந்தால் அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டு 1-to-1னா தனித்தனியாக இருக்கணும் ஆரோ டயக்ராம் போட்டால். on-to-னா இந்த பியில் எதுவும் மிச்சம் இருக்கக்கூடாது, அதுதான் வந்து நம்ம on-to-ன்னு சொல்லுவோம். ஸோ எந்த எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்க ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். பட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்கே கிடையாது. ஸோ அப்போ 1-to-1 இருக்கனால சி ஆப்ஷன், தட் இஸ் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர், புக் பேக் ஆன்சர். நெக்ஸ்ட் திங் 10th one, f of x is equal to 2x², g of x is equal to 1/3x, f dot g கொடுத்துருக்காங்க. ஸோ f of g of x தான் இதோட ஃபார்முலா. ஸோ f of g of x ஓட வேல்யூ போட்டுருங்க 1/3x. ஓகே, ஸோ இப்போ எஃப்னா எப்படி டெஃபைன் ஆயிருக்கு அப்படின்னா 2 into உள்ளே இருக்கிறதோட ஸ்கொயர். அப்போ 2 into உள்ளே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணால் 1² 1, 3x ஸ்கொயர் பண்ணால் 9x². அப்போ 2 into 1னா 2, 2/9x². இந்த ஆப்ஷனும் அதுதான் கரெக்டு. ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் 11th one பார்த்தீங்கன்னா, இஃப் f is from a to b is a bijective function. பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா நான் இப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன், எல்லாம் தனித்தனியாக இருக்கும், இங்கே எதுவும் மிச்சம் இருக்கக்கூடாது. அப்போ தனித்தனியாக இருக்குன்னா ஏல எத்தனை 4, பிலி 4 தானே இருக்கும். அப்போ இங்கே பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. அப்போ n of b 7னா n of e எவ்வளோ இருக்கும்? 7. ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா த 2 செட்ஸ் வந்து ஈக்குவலன்ட் செட்ஸாக இருக்கும், நாட் ஈக்குவல் செட்ஸ். ஈக்குவல் செட்ஸ்னால் சேம் எலிமெண்ட்டும் இருக்கணும். ஸோ இது வந்து ஈக்குவலன்ட் செட்டாக இருக்கும், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமாக இருக்கும். ஸோ இதில் 7னா இதுலேயும் 7 தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் திங், லெட் f and g be 2 functions given byன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டர் பேஸ் கொடுத்துட்டாங்க. தென் த ரேஞ்ச் ஆஃப் f dot g கேட்குறாங்க. ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் f dot g அப்படின்னா f dot g ஃபார்முலா நமக்கு தெரியும், f of g of x. ஸோ இப்போ நம்ம g of x ஓட வேல்யூஸ் தான் இதுக்குள்ளே போடணும். இப்போ வேல்யூஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து இது வந்து எக்ஸு, இது வந்து g of x.
அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்ல இது எக்ஸ், இது செகண்டாக வருது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இப்போ இங்கே என்னென்னா ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு 2 இருக்குது, அப்புறம் 0 4 2 0. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 2. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2. ஸோ இப்போ எஃப் ஆஃப் 2 என்னன்னு பார்க்கணும். எஃப் ஆஃப் 2 தட் இஸ் எஃப் ஆஃப் 2னா 2ஓட இமேஜ், இது 2னா இதுதான் எஃப் ஆஃப் 2. அப்போ இங்கே என்ன இருக்குது 0. ஓகே, நம்ம இப்போ 0 தான் போடணும் இந்த இடத்துல. ஸோ இங்கே 0. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0 இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் 0. அடுத்த ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே பாருங்கள் 0 இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் 0 என்ன அப்படின்னா 1. அடுத்தது இங்கே ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 4 இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் 4 என்ன அப்படின்னா 2. நெக்ஸ்ட்டு இங்கே ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2, ஆல்ரெடி 2னா 0. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 0னா வந்து 1. ஸோ இப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னா இங்கே எல்லா இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து எஃப் டாட் ஜியோட ரேஞ்சு, ஸோ வேல்யூஸு. ஸோ அப்போ என்ன வரும்னா 0 1 2 மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ 2 தடவை வந்தாலும் நம்ம ஒரு தடவை தான் எழுதணும் செட்டுக்குள்ளே. ஸோ 0 1 2. ஸோ ஆப்ஷன் டி இஸ் திஸ் 4th ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த திங் 13th ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ரூட் ஆஃப் 1 + உள்ளே இருக்க ஸ்கொயர். ஓகே, எஃப்னா ஸோ இன்வால்வ் ஆகலாம் முதல் கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வருது, எஃப் ஆஃப் எக்ஸ் வருது, எஃப் ஆஃப் ஒய் வருது எல்லா ஆப்ஷன்லையும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர், எஃப் ஆஃப் ஒய்னா ரூட் ஆஃப் 1 + y ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னா ரூட் ஆஃப் 1 + xy த ஹோல் ஸ்கொயர் வரும். xy the whole square அப்படின்னா ரெண்டையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிடும். ஸோ x ஸ்கொயர் y ஸ்கொயர். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னா இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோம், இந்த ரெண்டு பார்ட்டியும். ஸோ ரூட் எக்ஸ் இன்டூ ரூட் ஒய் அப்படின்னா ரூட் எக்ஸ் ஒய், இதுதான் நம்ம ரூல். ஸோ இப்போ இது ரெண்டையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். தென் இது யூஷுவல் மல்டிப்ளிகேஷன், 1 × 1னா 1, 1 × y ஸ்கொயர்னா y ஸ்கொயர், x ஸ்கொயர் × 1னா x ஸ்கொயர், தென் x ஸ்கொயர் × y ஸ்கொயர் வருது. ஓகே, ஸோ இந்த டேர்மையும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இதையும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இந்த டேர்மையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா வரும். இங்கே 1 + x ஸ்கொயர் y ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் 1 + x ஸ்கொயர் y ஸ்கொயர் இருக்குது. இப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக இந்த x ஸ்கொயர் + y ஸ்கொயர்ங்கிற டேர்ம் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ எது பெருசுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் × எஃப் ஆஃப் ஒய் தான் பெருசு. ஏன்னா இதை விட இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஒரு டேர்மு, அதனால் இதுதான் கிரேட்டர். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனில் எது ஆப்ஷன் கரெக்டாக வரும்னா f of xy is less than or equal to f of x into f of y தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஈக்குவலும் வராது, கிரேட்டரும் வராது, none of these வராது. கண்டிப்பாக இது less than or equal to. ஏன்னா நமக்கு வந்து x ஸ்கொயர் + y ஸ்கொயருங்கிறது இங்கே எக்ஸுக்கு நெகட்டிவ் போட்டாலும் பாசிட்டிவ் ஆயிரும், இங்கேயும் நெகட்டிவ் போட்டாலும் பாசிட்டிவ் ஆயிரும், ரெண்டையும் கூட்ட தான் போகிறோம். அப்போ டெஃபினட்டாக அதோட வேல்யூ கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ f of xy is less than or equal to f of x into f of y. ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்ட். நியூ புக்காக இருந்தால் சி ஆப்ஷன், ஓல்டு புக்காக இருந்தால் தேர்ட் ஆப்ஷன். ஸோ இதுதான் புக் பேக் ஆன்சரு கூட. Next thing, g equal to 1, 1, 2, 3, 5, 4, 7 கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி சொல்லியாச்சு, இது எக்ஸ்னா இது g of x. ஓகே, ஸோ நம்ம இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1 போட்டு g of x that is g of 1க்கு பதிலாக நீங்கள் 1 போடலாம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா ஆல்ஃபா + பீட்டா = 1. எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா ஆல்ஃபா × 1 ஆல்ஃபா + பீட்டா = g of 1 வேல்யூ 1. ஸோ நெக்ஸ்ட்டு 2 போடலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2 போட்டால் 2 ஆல்ஃபா + பீட்டா = 2ஓட வேல்யூ என்ன g of 2 வந்து 3. அதோட இமேஜ். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ்னால் இது கட் ஆயிரும். ஆல்ஃபா - 2 ஆல்ஃபானா மைனஸ் ஆல்ஃபா = 1 - 3 அப்படின்னா -2. இது எது கட் ஆகி ஆல்ஃபா = 2. ஸோ ஆல்ஃபா வர்றது 2, தட் இஸ் ஆல்ஃபா தான் ஃபஸ்ட் வேல்யூ. ஆல்ஃபா 2 வர்றது ஒரே ஆப்ஷன் தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷன் தான் கரெக்ட். நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் இங்கே 2 போட்டிங்கன்னா பீட்டா = 1 - 2னா -1 வந்துடும். ஸோ அதுதான் செகண்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 15th ஒன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் a + b the whole cube ஃபார்முலா சொல்லித்தரேன். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு லோயர் கிளாஸில் பார்த்தது தான். ஸோ a + b the whole cube. ஏன் இதை சொல்கிறோன்னா நமக்கு அல்ஜிப்ராவில் இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், அதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன் இதை. So a + b the whole cube = a³ + 3a² b. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்கொயர் போடணும், இது அப்படி எழுதணும். நெக்ஸ்ட் 3ab² + b³. ஓகே, இப்போ x + 1 the whole cube இருக்குது கொஷினில். ஸோ இது a, b இது வந்து 1. ஸோ x³ 1. நெக்ஸ்ட் வந்து 3a² x², bக்கு பதிலாக 1. ஸோ எனிதிங் × 1 அதே தான் வரும். ஸோ 3x² + 3a வந்து x, b² 1² 1. நெக்ஸ்ட் +1³ 1.
இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூபுக்கு ஏ வந்து எக்ஸ் வந்து ஏ, தென் -1 வந்து பி. ஸோ அப்போ ஏ கியூப்னா எக்ஸ் கியூப் வந்துடும். இங்கே 3x² இன்ட்டு பி வந்து -1. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ் வந்து 3x². நெக்ஸ்ட் இங்கே 3 ஏ வந்து எக்ஸு, பி ஸ்கொயர்னா -1 ஹோல் ஸ்கொயர்னா +1 ஆயிரும். ஸோ ப்ளஸ் 3x. தென் -1 த ஹோல் கியூப்னா ஆட் பவராக இருந்தால் மைனஸ் அப்படியே வரும், 1 கியூப் 1, ஸோ -1. ஸோ இப்போ இது ரெண்டு தான் இருக்குது. இது ரெண்டுக்கு நடுவில் மைனஸ் இருக்குது கொஷினில். ஸோ அப்போ இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ்னாவே ஃபுல் சைனும் மாறும். மைனஸ், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா இது என்ன ஆயிரும் ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ் ஆகும். தென் இது வந்து ப்ளஸ். ஓகே, இப்போ இதை எதுனா 3x - 3x கட் ஆயிரும், x³ - x³ கட் ஆகி x², 3x² + 3x²னா 6x², தென் +1 + 1னா 2 வரும். ஓகே, இது என்ன டைப் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரிசல்டன்ட் வந்து என்ன டைப்? ஸோ கியூபிள் வந்துச்சுன்னா பவர் ஹையஸ்ட் பவர் 3 வந்தால் அது கியூபிக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், 2 வந்தால் அதை குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், 1 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா 6x + 2 அந்த மாதிரிலாம் வந்து அது லீனியர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ f(x) = x + 1 the whole cube minus x - 1 the whole cube. உடனே நீங்கள் கியூப் பார்த்தோன்னே கியூபிக் ஃபங்க்ஷன் எழுதிடக்கூடாது. இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான், இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி மைனஸ் இதை எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது கியூப் கட் ஆகிடுச்சு. இங்கே x³ இங்கே மைனஸ் உள்ள பண்ணி -x³ கட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா எக்ஸ்பாண்ட் பண்ணி பார்த்து சில சமயம் ஸ்கொயரும் கட் ஆகி எக்ஸ்ட்ரா வர மாதிரி கொடுத்துருக்கலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக a + b the whole cube தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் இதை எழுத முடியும். ஸோ ரெப்ரசன்ட் a function which is linear, cubic, reciprocal, then quadratic கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்ட், குவாட்ரேட்டிக் தான் கரெக்டு. ஸோ ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்னா என்னென்னா 1/x வந்ததுன்னா அது வந்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எந்த சாப்டரில் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உடனே அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.